Assalamualaikum. Hi friends, welcome back to my YouTube channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். இந்த நோன்பு காலத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக இனிதான ஒரு நாளாக அமையணும்னு துவா செஞ்சுக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது காலையில் இருந்து நான் நோன்பு திறக்கும் வரைக்குமான டைமில் என்னென்ன செய்கிறேன், என்ன சமையல் செஞ்சேன்னு சொல்லி ஒரு ரெசிபி வீடியோ தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சமைச்சிருந்தது இறைச்சி கறி தான். அது எங்கள் ஒரு ஸ்டைலில் எப்படி சமைப்பாங்க, அது எந்த ஸ்டைலில் எப்படி சமைக்க அப்படின்றத சமைச்சு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். அதே போல் இறைச்சி வந்துட்டு கழுவி ஏலியாகவே மசாலா தூளெல்லாம் போட்டு அதை மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். ஏலியாக வச்சுட்டு தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். எந்த காலம் எவ்வளோ நேரம் வந்துட்டு மசாலா தூள் வந்துட்டு அந்த இறைச்சி ஊறுதோ அந்த அளவுக்கு அதில் ருசி வந்துட்டு அதிகமாகவே ஆகிட்டு இருக்கும். அதுதான் உண்மை. இந்த நோன்பு டைமில் சஹருக்கு வந்துட்டு சாப்பிட முடியாது, அது எந்த காலத்துலேயும் சாப்பிட முடியாது. ஆனால் நோன்பு காலத்தில் சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம், சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். சஹர் செய்கிறதுல தான் பரக்கத் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சஹர் செய்யத்தான் வேணும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டான சாப்பாடாக, ஒரு ருசியான ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடாக இருந்தால் எப்படி வந்துட்டு சாப்பிட்ருவாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு ருசியாக இருந்தால் அது நாக்கு எக்ஸப்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் மெனக்கட்டு நம்மளோட நோன்பு காலங்கள் வந்து ஏனைய நாட்களை விட வந்துட்டு ஒரு சமையலை வித்தியாசமாக செய்கிறது தான் நோன்பு காலத்தில். அதுதான் பெண்களுக்கு வந்துட்டு வேலை அதிகம்னு சொல்லுவாங்க. அதிகம் என்ன, அதான் நோன்பு காலத்துலேருந்து சுவையாக சமைக்கணுன்றதால தான் வேலை வந்துட்டு அதிகமாக காணப்படுது. நான் வந்துட்டு இப்போ இறைச்சி வந்துட்டு எல்லாம் போட்டு பிரட்டிட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அந்த இறைச்சி வந்துட்டு நிறையா அவியணும், அவிஞ்சால் தான் சாஃப்டான ஒரு தன்மை வரும். நான் வந்துட்டு எப்போதும் மண் சட்டியில் தான் சமைப்பேன். அலுமினிய பாத்திரமோ நான்ஸ்டிக் பாத்திரமோ நான் பாவிச்சதே கிடையாது. பாவிக்கிறது எனக்கு விருப்பமும் இல்லை. எப்போவும் வந்துட்டு மண் சட்டியில் தான் நான் பாவிப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி கறி எல்லாம் ஆக்கிட்டு அதில் வந்துட்டு கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி வந்துட்டு எடுத்தது. தேங்காய் பால் ஊற்றுற நேரம் வந்துட்டு அதில் சுவை கொஞ்சம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இறைச்சி ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலையும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட்டுகளை தெரிவிங்க. நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.